என்னோட நிம்மதியை கெடுத்துட்டு என்ன தூங்க விடாம பண்ணிட்டு இப்ப நீ மட்டும் நல்லா தூங்குறியா? இனிமே உன்னை நிரந்தரமா தூங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சீதா. என்ன சீதா, நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? பதறாத. உன்னை ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீ அங்க போன நீயும் நிம்மதியா இருப்ப, நானும் நிம்மதியா இருப்பேன். இவளை இப்படியே விட்டோம், இப்படி முணுமுணுத்தே நம்மளை காட்டி கொடுத்துருவா. கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்திரு. நான் உயிரோட இருந்தாதான் சக்தி யாருங்கிற உண்மையை ருத்ராமாவுக்கும் சக்திக்கும் என்னால சொல்ல முடியும். அப்பதான் சக்தியும் என்னோட மாப்பிள்ளையும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும். இது மட்டும் நடக்கலனா நான் செத்தாலும் என் ஆத்மா சாந்தி அடையாது. இவர் என்ன கட்டாயமா கொன்னுருவாருன்னு எனக்கு அன்னைக்கே ஜூஸ்ல விஷம் கலந்தப்பவே தெரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இத்தனை வருஷம் உண்மையா இருந்தேன்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன தப்பிக்க பாக்குறியா? ஏய் சீதா, உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. இத்தனை வருஷமா வாயை திறக்காம என் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த உனக்கு எதுக்கிட்டு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? பெத்த புள்ள நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு தாயாடி.